காய்க்காத புளிய ஒரு அதிசயமானா அது இளைஞர் குலத்தில் தான் இருக்கு. எங்கும் இல்லாத ஒரு அதிசயம். வணக்கம். இதுதான் நான் வசிக்கிற ஏரியா. அது என்னோட அக்கா வீடு. அப்புறம் ஃபுல்லாக பாருங்கள், நம்ம ஏரியா ஃபுல்லாகவே இயற்கை சூழ்ந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும். அதெல்லாம் எங்கள் மாடு, அது அம்மா மாடு, அக்கா மாடு. அப்புறம் அந்த ஆடு நான் வளர்த்துட்ருக்கேன். அப்புறமா இந்த ஆடுலாம் நான் வளர்த்துருக்கேன், கோயிலுக்கு விட்டுருக்கேன் இந்த ஆடு. இதுதான் என்னோட வசந்த மாளிகை. வாங்க உள்ளே வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தாலே நான் அப்போ செந்திலாண்டவன் தான் இருப்பேன் கதவுல. பாருங்கள், இதோ ஃபஸ்ட்டு டோர்லேயே செந்திலாண்டவன். எல்லாரும் சொன்னாங்க முருகர் ஃபோட்டோ கதவுல போடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அது என்னவாகவும் இருக்கட்டு, நான் முருகர் ஃபோட்டோ தான் போடுவேன் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். அப்புறம் அது எங்கள் அக்கா பொண்ணு. அக்கா பொண்ணுங்கிறத விட என்னோட பொண்ணு அதுதான். அப்புறம் இது நான், இது என்னோட ஒரு பெஸ்ட்டு, எப்படி சொல்கிறது, அவங்கள வந்து எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி உள்ள பர்சன் எனக்கு கிஃப்ட் பண்ணுது. அப்புறம் இது ராம், நான் சொன்னேன்ல எங்கள் அண்ணன் ராம் அவன். அப்புறம் இது எங்கள் ராமன் தான். இது என்னோட செல்லக்குட்டி பிரபாகரன் என்ன இருக்கான்ல, அது என்னோட பார்த்துங்க. இதில் கூட நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி ஒரு ஸ்டில் தான் கொடுத்துருப்போம். அப்புறம் இது எங்கள் அக்கா பையன். அதான் சொன்ன மாதிரி அக்கா பையன்னு சொல்கிறத விட என்னோட பையன். ஓகே. அப்புறம் இது கலை எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அப்புறம் இது நானும் என் வீட்டுக்காரரும். இது நான் என் வீட்டுக்காரர். இது எங்கள் அண்ணன் பொண்ணு, இப்போதான் குழந்தை பிறந்திருக்குது. அப்புறம் இது என்னோட செண்டை வச்ச சிங்கம், கொம்பு வச்ச சிங்கம் மாதிரி செண்டை வச்ச சிங்கம், சொக்கத்தங்கம். சொக்கத்தங்கம். அப்புறம் இது நானும் என்னோட ஃப்ரெண்டும் காசி தமிழ் சங்கமத்துல தீபா வர முடியாம ஆயிட்டு, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு பெஸ்ட் சபீனா, அவளும் எனக்கு தீபா எப்படி அந்த மாதிரி தான், அவ டான்ஸ் ஸ்டில்லு. அப்புறம் இதுவும் அவங்களோட, நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் அந்த போட்டோ, என்னோட மறக்க முடியாத வாழ்க்கையில ஒரு பர்சன் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். அப்புறம் இது நானு அண்ணன் பொண்ணு என் வீட்டு குளசில் வச்சு மாலை போடும்போது எடுத்த போட்டோ. அது எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிரபாகரன் கொடுத்த கிஃப்ட், அது ஃபர்ஸ்ட் கொடுத்தது. அப்புறம் இது எங்க அத்தா பையன் சொல்லலாம், எங்க வீட்டுக்காரோட அண்ணன் பையன். அது என்னோட அக்கா மூத்த பையன், சொன்ன மாதிரி என்னோட பையன். இது எங்க அண்ணன் பொண்ணு. இது என் பாப்பா, என் தம்பி. அப்புறம் இது அக்கா, எனக்கு எங்க சித்தி பொண்ணுங்க தான், சதீஷ்டா எல்லாரும் நல்லா க்ளோஸா இருப்பாங்க. அப்புறம் இது எங்க அத்தை, இது வீட்டுக்காரோட அம்மா, அவங்களுக்கு அம்மா கிடையாது, அவங்க தான் இது. அப்புறமா இது நேற்று என்னோட வீட்டுக்காரோட பர்த்டே, அதுக்கு கொம்பு வச்ச சிங்கம் கொடுத்த கிஃப்ட் இது. அது நாங்க பொங்கலுக்கு எடுத்த ஸ்டில்லு. அப்புறம் இது என்னோட பூஜ்ரம் காட்டவா? காட்டுங்க. இதுதான் என்னோட முருகரோட. எடுத்தோடனே தலைவன் தான் வரும். முருகரை பற்றி எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் மனசு கஷ்டம் அப்படின்ட்டு பூஜரமாக திறந்தாலே அவர் இருப்பார். அவரை பார்த்தாலே எனக்கு போதும், மைண்டில் ஒரு ரிலாக்ஸ், மனசு ஒரு நிம்மதி, ஏதோ ஒரு கிடைக்காதது எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். அதான். அப்புறம் எல்லா சாமியுமே இருக்கும்ல. முருகர் இஸ் யுவர் ஃபேவரட்? கண்டிப்பாக. வாங்க, இதுதான் என்னோட சமையலறை. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது என்னோட சமையலறை அறை. அப்புறம் இது வீட்டு பின்னாடி, இது மாடிப்படி. அப்புறம் இது நான் துணி எதுவும் வைக்கிறதுக்கு எல்லா வசதியுமே செஞ்சு வச்சுட்டேன் வீட்டில். அதனால கொஞ்சம். இது உங்களோட மாடா? இல்லை, இது பக்கத்து வீட்டு அக்கா வீட்டு மாடு. ஓகே, பக்கத்து வீடு. ஓகே. சமையலறை இதுதான் நான் சமைக்கிற சமையலறை. இன்னைக்கு சண்டேன்றதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோமா, எல்லாம் அப்படி எப்படி இருக்கு. இதெல்லாம் சமையல் பயிற்சி கூடமா இல்லை சமையலறையா? அது எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், ஒரு அறிமுகம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் டான்சர் சுஜி சதீஷ். என்னோட ஊர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பனக்குடியில் ஒரு சின்ன கிராமம் தலவாய்புரத்துலேருந்து கொமந்தான் அப்படிங்கிற ஒரு ஊர். என்னோட அப்பா பேர் சுடலை, என்னோட அம்மா பேர் சபரிவல்லி, என்னோட வீட்டுக்கார் பேர் சதீஷ்குமார். சுஜி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மை, அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஆணாக இருந்திருப்பீங்க. அந்த ஆண்மைக்குள்ள ஒரு பெண்மையை எப்போ உணர்ந்தீங்க? அது எந்த மாதிரியான உணர்வுகளை உங்களுக்கு கொடுத்துச்சு?
அது எப்போனா நான் சின்ன வயசுல இருந்தே நான் வந்து பொம்பளை பிள்ளை மாதிரி தான். ஐ மீன் எப்படி சொல்றது, பொம்பளை பிள்ளைங்க கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு போறது, வீட்டில் தண்ணி எடுக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, பொம்பளை பிள்ளைங்க என்னென்ன வேலை செய்வாங்களோ அது எல்லாமே வீட்டில் பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் பொங்கல் ஃபங்க்ஷன், கோயில் கூட என்ன இது வந்தாலும் கூட நான் டான்ஸ் ஆடுறது பொம்பளை பிள்ளை மாதிரி, பசங்க ஆடுற மாதிரி பசங்களோட சாங் அந்த மாதிரி ஆட மாட்டேன். ஃபுல்லாகவே பிள்ளைங்க ஆடுற மாதிரி அந்த மாதிரியே தான் ஆடிட்டு இருந்தேன். அப்போவே சின்ன வயசுலேருந்தே நான் ஃபீல் பண்ணிட்டேன் நம்ம இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி. அப்படியான உணர்வுகள் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருந்துச்சு? சரௌண்டிங்ஸ் பத்தின ஒரு பயம் எல்லாருமே ஓகே. அது எல்லாருமே எப்படின்னா அந்த ஃபீல் எப்படின்னா நான் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படிங்கிற மாதிரி என்னோட மனசுக்கு தெரியும். ஆனா நான் வந்து வெளியில நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சாலுமே என்ன அறியாமே அது வெளியில வந்துடும். அதை பார்த்து வெளியில சொசைட்டில சுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல்ல அப்புறம் எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணுவாங்க, லேடி அப்படிங்கிற மாதிரிலாம் பட்ட பேர் வச்சு என்ன ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. அதுதான் நான் ஃபேஸ் பண்ணேன் ரொம்ப பெரியது. அதை எப்படி எதிர்கொண்டீங்க? அதை எப்படி சொல்லுது, அவ்வளோ ஒரு நம்மளை சுற்றி ஒரு விமர்சனங்கள் இருக்குது, நம்ம ஒரு தனி ஆளாக இருக்கோம், நமக்குள்ள ஒரு பெண்மையை நம்ம உணர்ந்தாச்சு, அதை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க? அது வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, அழுவேனா இந்த ஃபீலிங்கை நான் யார்ட்டுமே போய் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் சொன்னாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ இப்படி இருக்கிறதுனால தானே உன்னை கிண்டல் பண்ணுறானுங்க, அப்போ நீ அதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் என்ன தான் திட்டுவாங்க. ஸோ நான் அதை யார் என்ன கிண்டல் பண்ணாலும் அடித்தாலும் கூட நான் வீட்டில் வந்து சொல்ல மாட்டேன், அதை என்னக்குள்ளேயே வச்சுப்பேன். ஏன்னா சொன்னால் என்ன தானே திட்டுவாங்க எங்கள் வீட்டில், நீ வந்து இப்படி இருக்காத இப்படி இரு அப்படின்னு சொல்லி. அதனால நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அழுவுவேன். என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு என் கூட இப்போ ஆடுறல தீபா, அந்த பொண்ணுகிட்ட ஷேர் பண்ணுவேன். அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், இல்லை நான் பைலட் ஆகணும், நான் ஒரு விவசாயி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கனவுகள், ஒரு ஆம்பிஷன் அவங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி எதுவும் ஆம்பிஷன் இருந்துச்சா? அது என்ன மாதிரியான ஆம்பிஷன், அதுக்கான நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். அது எஃபெக்ட் போட்டிருக்கிறதுனா நான் என்னோட பெரிய எய்மே டான்ஸ் தான். அந்த டான்ஸ்க்காக போட்ட எஃபெக்ட் வந்து என்னோட வாழ்க்கை தான். அது என்ன அப்படின்னா என்னோட டான்ஸ் ஆடணும், சின்ன வயசுலேருந்தே நம்ம பெரிய டான்ஸர் ஆகணும். எங்கள் ஊருக்கு கோயில் கொடை அப்படிங்கும்போது கரகாட்டக்காரங்க அப்படிலாம் வைப்பாங்க. டான்ஸ்னா பசங்க ஆடுற மாதிரியோ இல்லை மற்றபடி வெஸ்டர்னோ கிளாசிக்கல் அந்த மாதிரி இல்லை, நல்ல ஃபோக் இப்போது நான் பண்ணிட்டு இருக்க தொழில் மேலே தான் எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட். மேளத்துக்கு நல்லா ஆடணும், நையாண்டி மேளம் அது மேலே எனக்கு அப்பத்துலேருந்தே நல்ல ஒரு ஆசை. அதனால நான் இப்படி மாறினதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த டான்ஸ் மேலே கூட கொஞ்சம் இதாகிட்டு, எனக்கு எப்படி சொல்கிறது, டான்ஸ் தான் எனக்கு எல்லாமே, டான்ஸ் தான் உயிர், அதுதான் டான்ஸ் தான் எல்லாமே, அந்த டான்ஸ் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சி நான் போட்ட எஃபெக்டில் கிடச்சதான் எனக்கு இவ்வளோ பேர் புகழ் எல்லாம். இந்த டான்ஸ்னா நீங்கள் ஆடுறீங்களா, இதெல்லாம் வந்து எதுவும் தனியாக ப்ராக்டிஸ் மாஸ்டர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா, இல்லைனா நீங்களே ஆடி பழகிடுவீங்களா? இல்லை எந்த ப்ராக்டிஸ் எதுவுமே கிடையாது. அங்கே போனதும் நமக்கு வர்றது தான். அந்த காலில் சாங்கையை கட்டினதுமே நம்மளுக்குள்ள ஒரு எனர்ஜி. நம்ம வெளியில் எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ சண்டை போட்டு எப்படி இருந்தாலும் அந்த கிரவுண்டுக்குள்ளே அந்த சலங்கையை கட்டிட்டு போனோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு நிம்மதி, பார்க்குறவங்கள நல்லா சந்தோஷப்படுத்தணும், நம்ம இந்த இடத்துலேருந்து போகும்போது ஒரு நல்ல ஒரு நேமோட போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம், அதுதான். இப்போ கலைமாமணி, கலைச்சுடர்மணி அப்படின்னு பெரிய பெரிய உயரிய விருதுகள்லாம் இருக்குது. அது எல்லா மிகப்பெரிய உயரிய விருதுகளை விட உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. அந்த அவார்டோட பேர் தான் திருமதி சுஜி. கண்டிப்பாக அதை பற்றி, அந்த அவார்டை பற்றி, அந்த உயரிய விருது அது தந்தவரை பற்றியும் அந்த திருமதிங்கிற அவார்டை பற்றியும் சொல்லுங்கள். இந்த திருமதிங்கிற அவார்டுக்கு இந்த சொசைட்டியில் அந்த அவார்டை வாங்கினதுக்கு எல்லாரும் என்ன அவார்டு வாங்கினாலும் எல்லாருமே சொசைட்டி எல்லாமே என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் நான் இந்த திருமதிங்கிற அவார்டை வாங்கினதுல எனக்கு நிறைய எதிர்ப்பு தான் இருந்தது. அந்த அவார்டை கொடுத்தது என் வீட்டுக்காரர் தான். அதனால அவரும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு இந்த சொசைட்டியில். அந்த அவார்டை காப்பாற்றுறதுக்கு, இன்னும் காப்பாற்ற போகிறதுக்கு நாங்கள் இன்னும் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த அவார்டு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அந்த அவார்ட்னால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் இருந்து நிற்க. எனக்கு ஃபுல் சப்போர்ட் பேக்ரவுண்டில். மற்ற ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னா நீ டான்ஸ் ஆட போகக்கூடாது, நார்மலாக ஒரு பொண்ணு ஆடினாலே தப்பாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு திருநங்கை, நான் ஆடும்போது வேற தப்பான இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் என் வீட்டுக்காரர் என்ன சொல்வாருன்னா, நீ எதை பற்றியும் கேர் பண்ணிக்காத, உன்னோட பாதை, உன்னோட வெற்றி இதுதான் அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக நான் அதுக்கு துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் என் வீட்டுக்காரர். ஒரு நம்பிக்கை கொடுத்தவங்க, அந்த திருமதிங்கிற அவார்டை கொடுத்தவங்க என்னைக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க.
அந்த எப்படி உங்களோட அந்த லவ் வாழ்க்கை அந்த எப்படி உங்களுக்கு தொடங்குச்சு, அதை பற்றின எதுவும் சின்ன ஒரு எதுவும் சொல்ல முடியுமா உங்களோட அந்த அனுபவங்கள்? கண்டிப்பாக. அது எப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் டான்ஸ் ஆடின புதுசு. அப்போ என் வீட்டுக்காரை பார்த்தேன். அவங்க ஒரு ஃபஸ்ட்டு வீக் ஒரு கோயிலில் பார்த்தேன். அது நானும் பார்த்தேன், அவங்களும் பார்த்தாங்க. பெருசாக எந்த ஒரு இதுவும் நாங்கள் பேசிக்க கூட இல்லை. அப்புறமா அதே மாதிரி மறுவாரமும் நாங்கள் அது ஒரு கோயிலில், அது சூழ்நிலையா இல்லை என்னதுன்னு தெரில, கடவுளோட அனுகிரகமா என்னன்னு தெரில, நாங்கள் பார்த்தோம். அப்புறம் பேசினோம். 2 பேர்த்துக்குமே அவங்களுக்கும் பிடிச்சிருந்து, எனக்கும் பிடிச்சிருந்து. நாங்கள் பேசினது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் லவ்ங்கிற ஒரு பாயிண்ட்ல நாங்கள் பேசவே இல்லை. ஒரு கேரிங்கா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கேரிங், அது என்ன ஒரு பாண்டிங்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம். அது நாளடைவில் லவ் ஆகி நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இப்போ எப்படின்னா சாதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் திருமணம் பண்ணாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள், அதெல்லாம் அவங்க தாண்டி வந்துட்டுருக்காங்க. பட் நீங்கள் ஒரு திருநங்கை, உங்களை ஒரு மனப்பூர்வமாக ஏற்று கல்யாணம் பண்ணியிருக்காரு. நான் இப்போ உங்கள் வீட்டில் வரும்போது எனக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள வந்த, சத்தியமாக சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் எனக்கு இருக்குது. அப்போ நீங்கள் உங்களோட சந்தோஷத்தோட வெளிப்பாடு தான் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் சொல்லுவாங்கல்ல, அந்த வைப் இங்கே இருக்குது. ஸோ எப்படி உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு? ஏன்னா ஒரு ஆண் பெண் கல்யாணம் பண்ணாலே அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. பட் எப்படி நீங்கள் இதை மெயின்டைன், ஏன்னா நீங்கள் இப்படி சொல்ல போகிறது நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நீங்கள் சொல்ல போகிற உங்களோட அந்த பெரிய ஒரு அனுபவம் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேள்வி கேட்க. நீங்கள் அதை பற்றி நீங்க சொன்னீங்க, வந்தது எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் கிடைச்சது அப்படின்னு. அந்த பாசிட்டிவ் வைப்ரேட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பிக்கை, எனக்கு என் வீட்டுக்கார் மேல உள்ள நம்பிக்கை, அவங்களுக்கு என் மேல உள்ள நம்பிக்கை. அதுதான் எங்களோட மேரேஜ்னால நாங்கள் நிறைய எதிர்ப்பு சந்திச்சிருக்கோம். நிறைய எதிர்ப்புனா அவங்க சைட்லேயும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி. ஃபஸ்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக என்னென்னா, அவங்களோட கேரக்டர் எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அதாவது பேசிக்காக எப்படின்னா, இந்த சொசைட்டியில் திருநங்கை அப்படின்னா அவங்கள கல்யாணம் பண்ணுவாங்க, ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் எல்லாமே. அப்படின்னு தான் எல்லார் மனசுலையும் இருக்கிறது. அதே மாதிரி தான் சேம் எங்கள் வீட்லேயும் நினச்சாங்க. வேண்டாம், நம்ம தங்கச்சி, எங்கள் அக்காலாம் ரொம்ப என்னை பற்றி அக்கறைப்படுவாங்க. வேண்டாம், நம்ம தங்கச்சியை யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் எங்கள் வீட்டில் எதிர்த்தாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு காரணமும் இல்லை. சம்டைம் அவங்க வீட்லேயும் அதே தான். அவங்க வீட்டில் இவங்க திருநங்கைனா இப்படித்தான். ஒரு சிலரை சொல்கிறேன், ஒரு சிலர் பண்ணுற தப்புனால எல்லா திருநங்கைகளுமே அவங்க சொசைட்டியில் தப்பாக தான் பார்க்குறாங்க. அதே சேம் டைம் நான் அவங்க வீட்லேயும் நான் தப்பு சொல்லலை. அவங்க வீட்டில் அதை எல்லாரும் மனசுலையும் தோன்றது அவங்க வீட்லேயும் தோணுச்சு. அதனால் அவங்க நினச்சாங்க, தப்பாக நினச்சாங்க, நிறைய எதிர்த்தாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறத பொறுத்து, வாழ்கிறத பொறுத்து இப்போ எல்லாருமே ஓகே, இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு நல்ல உங்களுக்கு கிடைச்ச வைப்ரேட் இப்போ எல்லாத்துக்குமே, எங்கள் ரிலேட்டிவ்லையும் சரி, இந்த சொசைட்டிலையும் சரி, எங்களை பார்த்தா எங்களை தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக எங்களை பற்றி நாங்கள் எப்படி இருக்கோன்னு தெரியும். டான்ஸர் சுஜி, ஒரு முதல்ல நீங்கள் டான்ஸ் எல்லாம் நான் டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு உணர்வுகள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டாக எந்த ஊரில் போய் டான்ஸ் பண்ணீங்க? அப்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நான் டான்ஸ் ஆட போனது நாகர்கோயில் பக்கத்தில் ஒரு ஊர். அந்த ஊர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. நாகர்கோயில் பக்கம் ஊர். அது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவளும் என்ன மாதிரி தான் திருநங்கை தான். அவள் பேர் ரெஜினா. அவள் இப்போ இல்லை, இறந்துட்டா. ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் அவள் இறந்துட்டா. நானும் அவளும் தான் ஃபர்ஸ்ட் டைம். அவளும் அப்போ மாறலை, நானும் மாறலை. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஸ்கூல் லீவ் இல்லை, வெள்ளிக்கிழமை. ஆமாம், வீட்டில் பொய் சொல்லிட்டு காலையிலே நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இந்த குலசேகர பட்டணத்துக்கு வேஷம் போடுவோம்ல, அந்த சலங்கை எல்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஆட போனோம். அந்த ஃபீல் எனக்கு ஒரு சைடு நம்ம வீட்டை நினச்சி வீட்டுக்கு தெரிஞ்சால் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும், இன்னொரு சைடு எனக்கு என்னென்னா நல்ல சந்தோஷம். நம்ம ஆட போறோம், ஃபர்ஸ்ட் டைம் ஆட போறோம் அப்படிங்க. அதுதான் என்னோட நம்ம பிடிச்ச செயலை நம்ம செய்யும் போது அதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்திருக்கு. ஆமா, அந்த ஒரு சந்தோஷம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நீங்க ஆட போறீங்க, அப்போ ஆடியன்ஸ் உங்களை சுத்தி இருந்திருப்பாங்கல்ல, அவங்களோட இப்போ நீங்கள் ஆடி முடிச்ச உடனே சூப்பராக ஆடுனீங்கக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட யாரும் அந்த பாராட்டுதல்கள் தெரிவிச்சாங்களா? கண்டிப்பா. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், என் ஃப்ரெண்டும் அவ கொஞ்சம் மெச்சூரா இருப்பா. நான் ஆடுறது நல்லா இருந்தா இல்ல என்னோட சின்ன பையன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அது யாருக்கா இருந்தாலும் பிடிச்சிரும். அதே மாதிரி ஊர்க்காரங்க எல்லாருமே நீங்க நல்லா ஆடுது, சின்ன பிள்ளையா இருந்தா நல்லா ஆடுதாங்க
அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு நல்ல சப்போர்ட்டிவ் இருந்து அது எனக்கு கூட கொஞ்சம் எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட்டை கொடுத்துச்சு. நம்ம இன்னும் இதுலயே நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் எத்தனையோ ஊருக்கு நீங்கள் டான்ஸ் பண்ண போயிருக்கீங்க, நிறைய ஊருக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர், இந்த ஊருக்கு போனால் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும், எனக்கு இங்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஊர் எதனால? எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆதரவு, என்னோட வீடியோ பார்த்து எனக்கு ஆதரவு தர எல்லா மக்களுமே என்னோட ஃபேன்ஸ் தான். அது ஒவ்வொரு ஊர்ல இருந்து எனக்கு ஃபேன்ஸா இருப்பாங்க, என்ன பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதிகமாக பிடிச்ச ஊருன்னு சொல்ல முடியாது, குறிப்பிட்டுன்னு சொல்ல முடியாது. எனக்கு அதிகமாக அட்வான்ஸாக ஆர்டர் வரக்கூடிய இடம் வந்து ராதாபுரம் சரௌண்டிங் ஃபுல்லாக, ராதாபுரம் பனகுடி வள்ளியூர் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே. அந்த சரௌண்டிஙல் எனக்கு எந்த ஏரியாவுக்கு போனாலுமே எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே எனக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். நானும் எல்லாத்துலேயும் நல்லா பழகுவேன். இந்த இடம்னு சொல்ல முடியாது, ராதாபுரம் சரௌண்டிங் ஓகே, எல்லாமே எனக்கு பிடிக்கும். நம்ம கலைத்துறை இருக்குல்ல, மகுடம், மேளம், அப்புறம் செண்டமேளம், அதுக்கப்புறம் நிறைய கலைத்துறை இருக்குது, கரகாட்டம், வேறு கொம்பு தப்பு எல்லாம் இருக்குது. இதில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம், அவங்கள பற்றின ஒரு சின்ன அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா நிறைய உங்களை பற்றி நிறைய ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய கலைத்துறையில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதில் உங்களுக்கு ஃபேவரட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பற்றி ஒரு சில அனுபவம்? எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னா எல்லா இதுலேயும் இருக்காங்க. நான் கொஞ்சம் நல்லா க்ளோஸாக இருக்கிறவங்கள மட்டும் சொல்லுங்க. இப்போ மேளம் அடிக்கிறவங்க அப்படின்னாக்கி எல்லா மேலக்காரங்களுமே நல்லா என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா நல்லா பழகுவாங்க. சுஜியா அப்படி ஒரு நல்ல மரியாதை, யாரும் என்கிட்ட தப்பா பேசினது கிடையாது இவ்வளவு நாள் ஆச்சு. எல்லா மேலக்காரங்களுமே நல்லா டான்ஸ் ஆடும் அந்த பொண்ணு அப்படிங்கிற ஒரு நல்ல மரியாதை. ஆனா என்கிட்ட நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு, நல்ல நம்ம ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒரு ரைட்ஸும் எடுத்து பேசுறது அப்படின்னா உதயத்துறை எஸ்வி குமார் மாமா. அந்த செட்ல எல்லாருமே எனக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டா, நானும் அவங்கள கிண்டல் பண்ணுவேன், திருப்பி அவங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்க. நான் அவங்க வயசு வித்தியாசம் பார்க்காம கிண்டல் பண்ணுவேன், அதை அவங்க எந்த ஒரு பொருட்களும் எடுக்க மாட்டாங்க. சம்டைம் அவங்களும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, அதை நானும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். அப்புறம் இது வந்து நையாண்டி மேல குரூப்ல. அப்புறமா தப்பு கொம்பு தப்பு அப்படின்னா கலைவாணன், கலைவாணன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எங்க 2 பேத்துக்கும் பெரிய ஒரு சண்டை, நாங்க 2 பேரும் மூஞ்சியில கூட முழிக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு இதுல தான் போச்சு. அப்புறம் என்னோட கேரக்டர் அவனும் புரிஞ்சு, அவனோட கேரக்டர் நானும் புரிஞ்சு, இப்போ நல்ல ஒரு க்ளோஸ் ஒரு பாண்டிங்ல இருக்கும். ஐ மீன் எனக்கு எல்லாத்தையுமே பிடிக்கும், கொம்பு தப்பு வாசிக்கிறவங்க எல்லாத்தையும் பிடிக்கும். ஆனா கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறது இவங்க டைப், நான் அப்படி இருக்கிறேன். அப்புறம் டான்ஸ் ஆடுறதுன்னா மகுடம்னு சொல்ல விரும்பல, மொத்தமா நான் போற டான்ஸ்ல எல்லாத்துக்கும் தெரியும் என் கூட ஆடுற பொண்ணு தீபா தான். அவதான் எனக்கு நல்ல க்ளோஸ். எல்லாமே எனக்கு என்ன ஒரு பாசிட்டிவா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும், என்னோட கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே வீட்டுல ஷேர் பண்ண முடியாது கூட நான் அவட்ட ஷேர் பண்ணுவேன். அவளால முடிஞ்ச ஆறுதல் எனக்கு சொல்லுவா, சம்டைம் அவளும் சொல்லுவா. நான் இங்க 2 பேத்துக்குள்ள ஒத்து போகும். கனியான்குத்துல வேஷம் கட்டி ஆடுறாங்கல்ல, அவங்கள உங்களுக்கு ரொம்ப யார் பிடிக்கும்? அந்த சமுதாயம் அந்த இது பாக்குறத பார்த்தாக்கி எனக்கு இப்போ ஆனந்தண்ணே சீத்தமிழ் போயிருக்காங்கல்ல, ஆனந்தண்ணே, அப்புறமா பிரகாஷ் அண்ணே, பெரியசாமி அண்ணே, கார்த்தி அண்ணே, நிறைய பேர் எல்லாத்தையுமே தெரியும். ஆனா நல்ல க்ளோஸ், அவங்க கூட ஆடுறது இவங்கெல்லாம் மகுடம் அடிக்கிறவங்க. இவங்க கூட ஆடும்போது நான் என்னோட டான்ஸுக்கு ஒரு டஃப் கொடுத்து ஈக்குவல் காம்படிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய? அது எனக்கு எப்படின்னா, நான் வந்து மேளத்துக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய கிரவுண்ட் எவ்வளவு கூட்டமானாலும் தைரியமா போய் ஆடிடுவேன். ஏன்னா எனக்கு அதுல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட். மகுடமும் ஓரளவு ஆடுவேன். ஆனா ஆனந்த் அண்ணே, ராம்குமார் அண்ணே இவங்க கூடலாம் நான் ஆடும்போது அவங்க கிட்ட இருந்து நான் ஆடுதேன் அப்படின்னா ஒரு சந்தோஷத்துல ஆடுவேன். அந்த சந்தோஷம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு 4 ஸ்டெப்பு கிடைக்கும். அவங்க வந்து அந்த நளினம், அந்த பாவனை, அது எல்லாமே வைப்பாங்கன்னா, அதாவது எங்களோட நளினம் வேற மாதிரி இருக்கும், பசங்க ஒரு பொண்ணா மாறி அப்படி ஆடுறது வந்து அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவங்க கிட்ட இருந்து எனக்கு நிறைய கிடைக்கும் மீன் எப்படி சொல்லி. ஆமா, நிறைய கைட் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க கூட எல்லாம் ஆடும்போது திருநங்க இவங்க கூட வேஷம் கட்டணுமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்க அப்படி எங்க கூடயே அப்படி மிங்கிள் ஆகி ரொம்ப கலுங்கடி இசைக்கம்மன் கோயில் சுசீந்திரத்துல அங்க நீங்க எல்லாம் மிங்கிள் ஆகி, அங்க அப்புறம் ஒவ்வொரு கோயிலு பிரம்மசக்தி அந்த கோயில் எல்லாம் நாங்க எல்லாருமே மிங்கிள் ஆகி ஒன்னா ஒரே ரூம்ல இருந்து மேக்கப் பண்ணோம், ஒன்னாவே போவோம், ஒன்னாவே தங்கராஜன் டீம்ல எல்லாம் இருப்பீங்க எல்லாரும். அதுக்கப்புறம் செண்டை மேளத்துல என் வீட்டுக்காரர் செண்டை மேலதான் வச்சிருக்காரு. எனக்கு என் வீட்டுக்காரர் தான் ஃபேவர். அப்புறம் எங்க அண்ணே, அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் பிரபாகரன், நிறைய பேர், சபீனு, முத்தண்ணே, ராஜுபாய், ராமன், எல்லாருமே எனக்கு நல்ல ஃபேவர் தான். அவங்க எல்லாருமே எங்க வீட்டுக்கார கூட மேளத்துக்கு போறவங்க எல்லாருமே என்கிட்ட தங்கச்சின்னா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி பழகுவாங்க. அது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்.
அப்புறம் ஆர்கெஸ்ட்ரால பல ஊர்ல சுபாஸ்கர் அப்படிங்கிறவங்க, ஆமா அவங்க வந்து கலைத்துறையில ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க, மாவட்ட செயலாளரா இருக்காங்க. கிராமிய கலைகள் எல்லாமே அவங்கதான் இப்ப எனக்கு எங்க போனாலும் சுஜி நீ இப்படி இப்படி இரு, சுபாஷ் சந்திர போஸ் அவர்தானே? மாமா தான். அவங்க வந்து எனக்கு நல்ல ஒரு கைடா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்கரேஜ் பண்ணுவாங்க, நீ இதை பண்ணு, உன்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. மேல இடத்துக்கு போகலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. மேரேஜ் லைஃப், திருமண வாழ்க்கை எப்படி போகுது அதை பத்தி சொல்லுங்க. உங்க சொக்க தங்கத்தை பத்தி சொல்லுங்க. நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு வந்து மேரேஜ் லைஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற ஒரு நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், நார்மலா ஒரு பொம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாலே நிறைய சண்டைகள், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலயமா வரும். ஆனா எங்க 2 பேத்துக்குள்ள அந்த ஒரு இது வராது. சண்டை வரும், வேற ஏதாவது ஒண்ணுமே இருக்காது, அந்த விஷயத்துக்கு சண்டை வரும். எங்களோட சண்டை 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம், அவ்வளோதான். உடனே நாங்கள் சேர்ந்துருவோம். எனக்கு அவங்க ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்காங்க. எதுவாக இருந்தாலும், நான் டான்ஸுக்கு போனாலும் சரி, நான் ஏதாவது டான்ஸுக்கு ஆடும்போது இடுப்பில் புடவை எதுவும் விலகி இருந்தா கூட மற்றவங்க அப்படின்னா திட்டுவாங்க, அடிப்பாங்க, சந்தேகப்படுவாங்க. நான் டான்ஸுக்கு போகிற இடத்துல 4 பேர் என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, என்கிட்ட பேசுவாங்க. இதே மற்ற ஹஸ்பண்ட் அப்படின்னாக்கி என்ன சொல்லுவாங்க, நீ எதுக்கு அவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூச்சப்பட்டு தூரம் வந்தாலும் என் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, நீ போய் எடு, உன்னை மதிச்சு வராங்க, நீ அவங்கள மதிக்கணும், அவங்க மக்கள் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே, மக்கள் தான், நீ அவங்கள தான் மதிக்கணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி புடவை எதுவும் விலகினாலும் கூட, ஓகே இந்த வீடியோல இப்படி இருக்கு, இப்படி இருங்க, அவங்க வந்து என் மனசு கஷ்டப்படாத மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நல்ல புரிதல் உள்ள ஒரு கணவன், ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன், அதுதான். அது எல்லாத்தையும் கிடைக்காது. நெக்ஸ்ட் டைம் நீ இந்த இதெல்லாம் மறைச்சாடு, இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சூப்பர். சொல்லக்கூடிய விதம் இருக்குல்ல, அந்த விதம் நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணதான் அதெல்லாம் அதை பொறுத்து தான் இருக்கு. சூப்பர். இப்போ டான்ஸ் வந்து நீங்கள் நேம் வாங்கிட்டீங்க, டான்ஸ் ஆடி. சுஜினா அவங்க நல்லா இப்போ நிறைய, நீ சொன்ன நிறைய ஊர்களுக்கு நீங்கள் டான்ஸ் பண்ண போகிறீங்க, அங்கேயும் உங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. பட் உங்களுக்கு அப்புறம் உங்களை வச்சு யாராவது இந்த டான்ஸை கற்றுக்கிட்டு இன்றைக்கி அவங்க நல்ல ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்து நல்ல ஒரு டான்ஸராக இருந்து அவங்களுக்கு நேம் கிடச்சி நீங்கள் அதை பற்றி சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? அப்படி யாராவது உங்களோட வாழ்க்கையில் இருக்காங்க? கண்டிப்பாக நான் வந்து நிறைய பேருக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். நேம் சொல்ல விரும்பலை. நிறைய பேர் என்கிட்ட இருந்து டான்ஸ் கற்றுக்கிட்டு போயிருக்காங்க, கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கூட கேட்பாங்க, என்ன உங்க கூட டான்ஸ் கூப்பிட்டு போங்க, டான்ஸ் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் டான்ஸ் கற்றுக்கிட்டு இப்போ ஆடிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அது மூலியமா நான் அதை பார்த்து, நான் வெளியில சொல்ல விரும்பல, அவங்க ஆடுறதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிடுவேன். நான் சொல்லி கொடுத்தது உங்களோட சாயல் அங்க தெரியும். ஆமா, என்னோட சாயல் அங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்து சுஜி அக்கா மாதிரி ஆடுறீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க அதை எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் உண்மையாக ஒரு குருவா நீங்க நம்ம ஸ்டூடெண்ட் நீங்க நல்லா ஆடுதாங்க, நல்ல பேர் வாங்குறாங்க, நீங்க சந்தோஷப்பட்டு எழுதிங்க. கண்டிப்பா அதான். சரி, உங்களோட நடனத்துக்கு குரு யாரு? என்னோட நடனத்துக்கு குரு வந்து என்னோட கண்ணு தான். எனக்கு வந்து யாருமே டான்ஸ் சொல்லி தந்தது கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்தே ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், சின்ன வயசுல இருந்தே நல்லா டான்ஸ் ஆடுவேன்னா அது மட்டும் இல்லாம எங்க ஊருக்கு வருஷம் குட்டி சித்ராக்கா வருவாங்க தஞ்சாவூர்ல இருந்து. அவங்களோட டான்ஸ், என்னோட டான்ஸ் அவங்க லெவலுக்கு ஆட முடியாது, குருவை மிஞ்சின சீடி கிடையாது. அதனால அவங்க லெவலுக்கு ஆடலனாலும் அவங்க மாடல்ல நான் கொஞ்சம் ஆடுவேன். குட்டி சித்ராக்கா அவங்க மாடல்ல எனக்கு அவங்க தான் அப்படி குரு அப்படின்ட்டு சொல்லணும்னா அவங்க எனக்கு சொல்லி கொடுக்கல, அவங்கள பார்த்து இந்த மாதிரி ஆடணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன், அதே மாதிரி ஆடிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களோட நம்ம திருநங்கைகளில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பர்சன், நீங்கள் உங்களுக்கு ஒரு அம்மாவாக இருந்த ஒரு நண்பர் யார்? எனக்கு என்னோட ஃபேவர்னா எல்லாருமே பிடிக்கும், எல்லாத்தையும் எனக்கு பிடிக்கும். ஆனால் என்னோட குரு வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க. என்னோட குரு பேர் வந்து அவங்க பெரியவங்க பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னோட பேர் வந்து ஓவியம். என்னோட குரு பேர் வந்து ஓவியம்மா. ஆமாம், ஓவியம்மா. அவங்க எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க. டான்ஸ்ல வந்து எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு யாரும் கிடையாது. என் டான்ஸ் வினோ எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி. அப்புறம் என் கூட ஆடின நிறைய திருநங்கை, முக்கியமா தீபா சொல்லலாம், என் கூட ஒரு நல்ல சப்போர்ட்டா அப்படி இருக்கா. அதுதான். அப்புறம் ஆலங்குளத்துல ரம்யாமா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து கரகம் நல்லா ஆடுவாங்க. ரம்யாமா, கனகாம்மா, அவங்க எல்லாருமே நல்லா ஆடுவாங்க. அவங்களும் எனக்கு நல்லா பிடிக்கும். அவங்க ஆடுற மாடுலேஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதை பார்த்து நீங்கள் உள்வாங்கி நீங்கள் ஆடி கண்டிப்பா. அதே மாதிரி அவங்க எனக்கு நான் எதுவும் ஒரு நியூ வீடியோ யூடியூப்ல அப்லோட் ஆகுது அப்படின்னாலும் அவங்க வந்து எனக்கு அதை பார்த்து இது நல்லா இருந்தமக்கா அப்படின்ட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுல எதுவும் மிஸ்டேக் இருந்தாலும் நீ இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்க இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு ரம்யாமா கனகாமா இதெல்லாம் என்ன நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் டான்ஸும் நல்லா இருந்தீங்க, பாட்டும் படிக்கீங்க. சமரங்கபுரத்தில் அன்னைக்கு வச்சு பார்த்தேன், பாட்டும் நல்லா இருந்துச்சு. அது எப்படி பாடுவேன், பட் கொஞ்சம் வெக்கப்படுவேன். ஆனா பாட்டு பாடுறதுக்கு நான் இவ்வளவு துணிஞ்சு பாடுறேன் அப்படின்னா தஞ்சாவூர்ல நிசாந்தி அக்கா பாடுவாங்க, ஆரோக்கியம் அவங்க கூட ஆடிட்டு இருக்காங்க. அந்த அக்கா வாய்ஸ் அல்டிமேட்டா இருக்கும், எனக்கு அவங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க நான் பாடுற பாட்டுமே முக்காவாசி அவங்க பாடுறது தான் இருக்கும். அவங்க பாடுறது சின்ன பொண்ணு, அவங்க பாடுற ஃபுல்லா ஃபோக் சாங் அந்த மாதிரி டிசைட் பண்ணி பாடுவாங்க. அதே மாதிரி நானும் எனக்கு தெரிஞ்ச அளவு பாடுறேன். அதுவும் நான் பாட மாட்டேன். நான் சொன்னேன்ல ரம்யாமா அவங்களாம் என்ன என்கரேஜ், நீ பாடு, உன்னோட வாய்ஸ்க்கு நல்லா இருக்கும், நீ பாடு அப்படிங்கிற மாதிரி என்ன நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. இப்போ நிறைய நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு ஆட போகிறீங்கன்னா உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அப்போ நீங்கள் ஆடும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கூச்சாப்பெலாம் இது இருக்காது. இது நான் வந்து நம்ம ராம்குமார் நண்டியும் கேட்டிருக்கேன், ஆனந்த நண்டியும் கேட்டிருக்கேன். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கும், நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க மத்தியில் நம்ம ஆட போகிறோம். அப்படிங்கிறபோது உங்களுக்கு அந்த பதட்டம் படபடப்பு அந்த மாதிரிலாம் பதட்டம்ங்கிறது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடும்போது எனக்கு இருந்துச்சு. அது நாள்பட எனக்கு அது வந்து ரொம்ப அவங்க எனக்கு கூட்டமா இருந்தா தான் ஆடவே தோணும். இப்போ ஃபர்ஸ்ட் கூட்டமா இருந்தா கூச்சமா இருக்கும், இப்ப கூட்டமா இருந்தா தான் ஆடவே தோணும். ஏன் அப்படின்னா எவ்வளவு கூட்டமா இருக்கோ அவ்வளவுக்குள்ள நமக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும். அவங்க பார்த்து சிரிக்கிறது நல்லா இருக்கு, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது. நம்ம ஆடும்போதே சுத்தி ஆடியன்ஸை பார்த்து தான் ஆடுவோம். அப்படிங்கும்போது அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறது நம்ம நோட் பண்ணலாம். அப்படிங்கும்போது அவங்க நல்லா ஆடுறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம், அது கூட கொஞ்சம் நமக்கு பூஸ்டா இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து ஒரு திருநங்கையாக நீங்கள் சாதிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, உங்களோட பிஸ்னஸ் தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நீங்கள் சாதிச்சிட்டீங்க. பட் மற்ற திருநங்கைகள் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு அட்வைஸாக, ஒரு ஒரு கைடன்ஸ், நான் இப்படி இருந்தேன், இன்றைக்கி நான் இவ்வளோ வெற்றியாளனாக இருக்கேன், நீங்களும் இதே மாதிரி ஆகணும் அப்படிங்கிற உங்களோட ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன? அது வேண்டுகோள் அப்படின்ட்டு வேண்டுகோள்னு சொல்லலாம். அது ஒரு பாசத்துல சொல்றது அப்படின்னா நிறைய திருநங்கைகள்கிட்ட நிறைய திறமைகள் வந்து ஒழிச்சிட்டு இருக்கு. ஒரு சிலவங்க பண்ற தப்புனால எல்லா திருநங்கைகளுமே சொசைட்டில தப்பா தான் பாக்குறாங்க, தப்பா பேசுறாங்க. அதுக்கு பயந்து போய் அவங்களுக்குள்ள உள்ள திறமைய வெளியில கொண்டு வரதுக்கு பயந்து போய் கூச்சப்பட்டு நானும் அந்த மாதிரி நின்றுருக்கேன். நான் ஒரு ஊருக்கு ஆட போனாலும் ஒரு மாதிரி ஒரு கோட் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு, அந்த வேர்டை யூஸ் பண்ணி இது ஆட்டமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஒரு பொறுப்பா எடுத்துக்காம கூச்சப்படாம வந்ததுனாலதான் நான் இன்னைக்கு சுஜி அப்படிங்கிற ஒரு நேம்ல நான் இருக்கேன். அதே மாதிரி எல்லா திருநங்கைகளுக்கும் சொல்றேன், என்னோட திருநங்கை தோழிகள், என்னோட பெரியவங்க இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்றேன்னா, என்னென்ன திறமை இருக்கோ அதை எவ்வளவு கூச்சப்பட்டாலும் எவ்வளவு கேவலப்பட்டாலும் ஒரு கேவலத்துக்கு அப்புறம் தான் நம்ம அதுல இருந்து மேல் இடத்துக்கு போக முடியும். அதனால தயவு செய்து அந்த இதை கூச்சப்படாம வெளியில கொண்டு வந்துருங்க. அந்த திறமையை ஃபர்ஸ்ட் அதை நம்ம எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்துறோமோ அந்த பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு இன்னொன்னு சப்போர்ட் என்னன்னா, மக்கள் தயவு செய்து நீங்க எல்லா திருநங்கைகளும் தப்பானவங்க கிடையாது. ஒரு சிலவங்க பண்ற தப்பால எல்லாருக்கும் கெட்ட பேரு. சோ அவங்க ஏதாவது ஒரு திறமையை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நான் மக்களுக்கும் கேட்டுக்கிறேன். திருநங்கைகள் நிறைய பேர் திறமை வச்சிருக்காங்க, அதை வெளிக்கொண்டு வரதுக்கு மக்கள் நீங்க சப்போர்ட் பண்ணணும். அதுதான் என்னோட ரெக்வெஸ்ட். இப்போ நீங்கள் வாங்கின கவர்மெண்ட், இப்போ நம்ம டான்ஸ்க்கு நீங்கள் வந்து அரசாங்கத்திட்ட இருந்து வாங்கக்கூடிய விருதுகள், இல்லைனா ஒரு ஊரில் நீங்கள் வாங்கின ஒரு பெரிய அவார்ட்ஸு அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அதோட அந்த நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கோங்க. 5 கிராமத்துல நான் வந்து ஒரு ஷீல்டு வாங்கியிருக்கேன், நல்லா ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஊர்ல ஷீல்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் காசியில தமிழ் சங்கமம் அங்க போனேன், அது சுபாஷ் மாமா கூப்பிட்டு போனாங்க, அங்க எனக்கு சர்டிபிகேட் ஷீல்டு எல்லாமே கிடைச்சது. அப்புறம் நாகர்கோயில், அப்புறமா டாக்டரேட் வாங்கியிருக்கேன், நிறைய பேருக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுல முனைவர் பட்டம் அது வாங்கியிருக்கேன், எக்ஸெட்ரா கொஞ்சம் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். அவார்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அது கவர்மெண்ட்னாலேயோ இல்லைனா ஒரு ஊர்லேயோ ஒரு மெடல் வாங்குறது வந்து அது மக்கள் வந்து கொடுத்துருவாங்க. பட் ரசிகர்களை சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இது, அது எல்லாத்துக்கும் அந்த இது வந்து அமையாது. எல்லா கலைஞர்கள், எத்தனையோ நாதஸ்வர கலைஞர்கள், சண்டமனம், கொம்பு தப்பு, மகுடம்லாம் இருக்குது. பட் ஒருத்தங்களுக்கு மேலே ரொம்ப ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கும். அது மாதிரி உங்கள் சுஜி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்குது.
அதை பற்றி எப்படி நினைக்கிங்க? அந்த மாதிரி அதை அது எப்படின்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் மகுடத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்புறமா தான் இந்த கொரோனா டைம்ல டான்ஸ் கரகாட்டம் அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுல தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனோம். ஆக்சுவலாக நையாண்டி மேளம் அப்படின்னாலே கரகாட்டம் அப்படின்னா தான் எல்லாத்துக்குமே மைண்டில் வரும். நையாண்டி மேளம் கோயில் கூட நைட்டு டான்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட மைண்டில் ஃபர்ஸ்ட் வருது கரகாட்டம். அப்போ ஆட்டம் உண்டா கரகாட்டம் உண்டா அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் போட்டதில் ஓகே நம்மளும் இப்படி ஆடுவோம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன். அது எனக்கு ஒரு பாசிட்டிவா அமைஞ்சு மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலாக திருநங்கைகள் அப்படின்னாக்கி மகுடத்துக்கு போவாங்க, மற்றபடி எல்லாத்துக்கும் போவாங்க. நையாண்டி மேளத்துக்கு கரகாட்டம் இல்லாத பட்சத்துக்கு இவங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஆடி இன்னைக்கு ஓகே சுஜியக்காவை கூப்பிடுங்க பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு சொன்ன மக்கள் கொடுத்த, அதாவது அந்த மக்கள் தான் எனக்கு பெரிய ஒரு அவார்டு. அந்த மக்களோட அன்பு ஆதரவு. நீங்க வாங்கின எல்லா அவார்டை விட பெரிய அவார்டு மக்களோட அன்பு. அந்த மக்கள் அவங்க எனக்கு தர ஆதரவு தான் என்னோட பெரிய அன்பு. அது அந்த அவார்டு இன்னும் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கணும். கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. கண்டிப்பா நல்லா ஆடினாலுமே நம்மளோட குண ரீதியாகவும் நம்மளோட கலை ரீதியாகவும் பேர் வாங்கினா மட்டும்தான் மக்களோட அன்பை நம்ம சம்பாதிக்க முடியும். அது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சமரங்கபுரமாக இருக்கட்டும், இல்லைனா சீலாத்திகுளமாக இருக்கட்டும், இல்லைனா பரமேஸ்வரபுரமாக இருக்கட்டும், ராதாபுரமாக இருக்கட்டும், நீங்கள் போகிற இடங்கள்லாம் அங்கே உங்களுக்கான ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸை நீங்கள் வச்சுட்டு வந்துருக்கீங்க. அதானே? ஆமாம். சரி, இவ்வளோ ஊரில் உங்களுக்கு அதிகமான ஒரு இப்போ கலைவாணன் இருக்காப்புல, அவர் எங்கே போனாலும் உங்கள் மேலே அவருக்கு ஒரு அன்பு இருக்கும். அதுமாதிரி பிரபாகரன் தெரியுங்களா, நம்ம சென்னம் நடிகர்ல, அவரும் உங்கள் மேலே ரொம்ப ஒரு அன்பாக இருப்பார். எனக்கு தெரியும். அது ஆக்சுவலாக எப்படின்னா பிரபாகரன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். நானும் அவனும் தனியா நடந்து போனாக்கி மத்தவங்க என்ன பேசுவாங்கன்னா இவங்க 2 பேரும் புருஷன் போட்டாட்டியா அந்த மாதிரி பேசுவாங்க. ஏன்னா எங்க 2 பேத்துக்குள்ள உள்ள பாண்டிங் அவ்வளோக்குள்ள க்ளோஸா இருக்கும். A to Z. அவனும் அதே மாதிரி யாரும் அப்படி கேட்டாலும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. என் வீட்டுக்காரர் என் கூட வருவாரு, இருந்தாலுமே அவன் கூட நான் போனா நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போறேன். என் வீட்டுக்காரர் பார்த்து சிரிப்பாரு. பிரபாகரன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் சக்தி கண்ணன் அவங்க கூட மகுடத்துக்கு போகும்போது எனக்கு நல்ல பழக்கம். அதுலேருந்தே ஃபர்ஸ்ட் நாங்கள் நார்மலாக பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு நல்ல க்ளோசிங். அவனுக்குமே திருநங்கைகளில் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு எல்லாமாவே திருநங்கைகள்லாம் இப்படித்தான் அப்படின்ட்டு புரிஞ்சது. அப்படின்னா என்ன வச்சு தான் அவனுக்கு புரிஞ்சது. A to Z எல்லாமே அவனே சொல்லுவான். இன்னும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னா நீ தான் சுஜி, திருநங்கை அப்படிங்கிறதுல நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அவன் இன்னும் நான் அவனை எவ்வளவோ திட்டுவேன், அவன் திருப்பி என்ன திட்டுவான். எங்க 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு கோவம் எதுவுமே வந்தது கிடையாது. எங்க 2 பேத்துக்குள்ள அவ்வளோ ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அந்த மாதிரி. அது ஃப்ரெண்ட்ஷிப்பை விடையும் ஜாஸ்தி. இப்போ இன்னொன்று கனியாநாட்டம், அதில் வந்து நீங்கள் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி அது ஆக்சுவலாக மகுடம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பசங்க கனியான் சமுதாயத்தில் உள்ளவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்து. ஆனால் திருநங்கைகளும் ஆடலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது உள்ள நுழையிறதுக்கு, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை கொடுத்தது அப்படின்னா சக்தி பெருமாள், பழையப்பேட்டை சக்தி பெருமாள் அந்த அத்தான். அவங்க தான் என்னை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது. நீ வா அப்படின்னு கூப்பிட்டு என்னை மட்டும் இல்லாமல் நிறைய திருநங்கைகளை மகுடத்துக்கு கூப்பிட்டு போய் வளர்த்து விட்டது சக்தி பெருமாள். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் சக்தி பெருமாள் தான். அப்புறம் இன்னொன்னு எப்படின்னா குலசையில பாடுவாங்களா சக்தி கண்ணன், சிறுநாடார்குடி சக்தி கண்ணன் மாமா, இவங்க 2 டீம்லயுமே திருநங்கைகள் வந்து அதிகமா டான்ஸ் ஆடுவாங்க. இன்னொன்னு எப்படின்னா வைகுண்டராமன் அண்ணன் இப்போ இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. நான் ரொம்ப நாள் அண்ணன் செட்டில் ஆடிட்டு இருந்தேன். சக்தி பெருமாள் அவங்களுக்குலாம். அப்புறம் எனக்கு வைகுண்டன் எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்க ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் வேணும், எப்பவும் இருக்கணும். டான்ஸ் உங்களோட மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த டான்ஸுங்கிற ஒரு இலக்கை அடைஞ்சிட்டீங்க. இப்போ அந்த டான்ஸுங்கிறத அந்த இலக்கை வச்சு நீங்கள் எந்தெந்த ப்ரோக்ராம்க்கெலாம் போகிறீங்க, அதை பற்றின இப்போ கொடை விழாக்கு மட்டும்தான் போகிறீங்களா, இல்லை வேறு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்கா, அதை பற்றின ஒரு சின்ன ஒரு இது சொல்லுங்கள். அதாவது என்னென்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பையனாக இருக்கும்போது மகுடத்துக்கு போயிருக்கேன். ஆனால் திருநங்கை அப்படின்ட்டு மாறி நான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போனது தேவர்குளம் மாரியப்பன் மாமா மகேஷ், மாரியப்பன் ஒப்பாரி கலைக்குழு. நான் ஃபர்ஸ்ட்டு ஒப்பாரி கலைக்குழு தான் ஆடிட்டு இருந்தேன். நான் இவ்வளோ தூரம் வரதுக்கு காரணமே அதுதான். மகேஷ் தான் ஃபர்ஸ்ட்டு யூடியூப்ல எடுத்து என்ன நாங்கள் ஆடுறதை எடுத்து போட்டு அதில் தான் சுஜி அப்படிங்கிறது அளவு கொஞ்சம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து. எனக்கு உடம்பு முடியலனா கூட, ஏன்னா நான் அப்போ சர்ஜரி பண்ணலை, எனக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு காசு தேவைப்பட்டது. அப்போ கூட அவன் சொல்லுவான், நீ வா, நீ சும்மானாலும் நின்று வந்து ஆள் எண்ணிக்கைக்கு நின்று நான் உனக்கு சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி மகேஷ் என்னை கூப்பிட்டு போவான். நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தான். அந்த ஃபேமிலியே ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க.
எந்தெந்த நிகழ்வுக்கெல்லாம் ஆட போகிறீங்க? நான் எல்லா நிகழ்வுக்குமே ஆட போவேன். துக்க வீட்டுக்கு ஆட போவேன், கல்யாண வீட்டுக்கு, சடங்கு வீட்டுக்கு, கோயில் கொடைக்கு, எல்லாம் எங்கே கூப்பிடுறாங்களோ அங்கே நான் ஆட போவேன். ரசிகர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே எனக்கு அதிகம் அப்படின்ட்டு சொல்றதை விட மக்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப. பெண்களின் ஆதரவு எப்படி இருக்கு? பெண்களின் ஆதரவு எனக்கு அதிகமாவே இருக்கு. நான் ஒரு நார்மலா ஒரு ரோட்ல நடந்து போனா கூட சுஜியக்கா போறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லுதுன்னா, இப்போ ஒரு சில கரகாட்டங்கள் வைக்க போதும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கூட்டம் அங்கே அதிகமாக இருக்கும், பெண்கள் வந்து அந்த சபையில் வந்து கூட மாட்டாங்க. இது நான் நிறைய ஊரில் பார்த்துருக்கேன். பட் நீங்கள் ஆடும்போது வந்து பெண்களும் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க, அது பார்த்துருக்கீங்களா? அந்த வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களே அந்த மாதிரி. அப்போ பெண்கள் பார்க்கும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரியானதாக இருக்குது? நான் ஆடும்போது எல்லா ப்ரோக்ராமுக்குமே கூட்டம் இருக்கும். ஆனால் நாங்கள் போனோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பெண்கள் எல்லாருமே சுஜியக்கா வந்திருக்காங்க சபையில் வச்சு நான் ஆடிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து காசு குத்துறது. பசங்களோட ஆதரவு ஒரு 80% அப்படின்னா பொம்பளைங்களோட ஆதரவு எனக்கு வந்து கண்டிப்பாக 70% இருக்குது. கண்டிப்பாக இருக்குது அந்த லெவல். இப்போ நீங்கள் இப்போ ஒரு எப்படி சொல்லுது, நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் திருநங்கைகள் அந்த உங்களை மாதிரி கஷ்டப்படுற திருநங்கைகளுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிங்க? அதை பற்றின ஒரு இது சொல்லுங்கள். என்ன மாதிரி நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் வந்தேன். எல்லா திருநங்கைகளுக்கும் என்னன்னா அவங்களுக்கு கண்டிப்பா, அதாவது எல்லாருமே திருநங்கைகள் அப்படின்னாலே ப்ராஸ்டியூட், அப்புறம் இன்னொன்று என்னன்னா கலெக்ஷன் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனா அவங்களா அதை பண்றது இல்லை. இந்த சமுதாயம் அவங்கள பண்ண வைக்கிது. நிறைய படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கூட நாகர்கோயில உள்ளவங்க ரயில்வேல ஒர்க் பண்றாங்க, நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, போலீஸா இருக்காங்க, டாக்டரா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் அவங்க வந்து நிறைய எஃபெக்ட் போட்டு உள்ள போயிட்டாங்க. ஆனா நிறைய பேரை வந்து இந்த சமுதாயம் மேல வர விடல. மேல வர்றதுக்கு மக்கள் விடணும். இன்னொன்னு என்னன்னா அவங்க என்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சது டான்ஸ் தான். அவங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு என்னால முடிஞ்சது, அவங்களுக்கு டான்ஸ் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பா என்னால முடிஞ்சது நான் சொல்லி கொடுப்பேன். சூப்பர். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க ஃப்ரீயா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கலை வந்து என்னைக்குமே வாழணும். நான் இல்லைனாலும் டான்ஸ் என்னைக்கும் வாழணும். இப்படி ஒருத்தங்க மேளத்துக்கு ஆடினாங்க. இப்போ மேக்சிமம் நிறைய பேர் வந்து கரகாட்டம் அப்படி இல்லை அப்படின்னாக்கி மேளத்துக்கு சுஜியக்கா ஆடுவாங்கப்பா. நாங்கிறத விட நிறைய பேர் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச என்ன கூப்பிடுற இடத்துல சுஜியக்கா ஆடுவாங்க. அவங்கள கூப்பிடுவோன்னு தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி நான் சொல்லி கொடுக்குறவங்களையும் கூப்பிடணும். கிஃப்ட் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலைஞர் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அன்பா ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையிலே இது வரைக்கும் நீங்கள் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் எங்கேருந்து வாங்கினீங்க? யார் கொடுத்தா? அந்த ஃபோட்டோ எடு, அது அப்படி தூக்கு வந்துடும். அங்கேயே நம்ம தலைவன் தான் இருக்கேன். எனக்கு என்னன்னா எல்லா ஊர்லயும் புடவை, அப்புறமா மாலை, அது எல்லாமே போடுவாங்க, ஷீல்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் எனக்கு நிறைய பேர் இது வாழ்த்து மெடல் கொடுத்துருக்காங்க. ஆனா என்னோட டான்ஸ், என்னோட கலை, எனக்கு பிடிச்சது டான்ஸ். அதை ஃபர்ஸ்ட் உணர்ந்து அவன் எனக்கு என்னோட பர்த்டேக்கு கலைவாணன் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். வாழ்வில் ஒரு இனிய நாள், புவியில் ஒரு இன்ப நாள், அதுவே நடன அழகி சுஜியின் பிறந்த நாள் அப்படிங்கிற எனக்கு இந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா என்னோட தொழிலை மென்ஷன் பண்ணி கொடுத்தது ஃபர்ஸ்ட். இது என்னால மறக்கவே முடியாது. எல்லாத்தையும் எதையுமே மறக்க மாட்டேன். பட் இது கொஞ்சம் எக்ஸ்பெஷலி எனக்கு இது ரொம்ப ஃபேவர். கொம்பு வச்ச சிங்கத்திட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கலைவாணன். இதான் மறக்க முடியாது. இது மறக்க எல்லா ஊர்லயுமே எனக்கு நான் மாலை, புடவை, நான் போனேன் அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஷீல்டு, சர்டிபிகேட் அப்படிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த மாதிரி கொடுத்தது ஃபர்ஸ்ட் இதுதான், கலைவாணன். ஆமா, கலைவாணன். ஓகே. அப்படின்னாக்கி நான் டான்ஸ் ஆடினது ஓகே நல்லா இருக்குன்னு நினைச்சு கொடுப்பாங்க. அது வந்து நான் இந்த மாதிரி வைக்க முடியாது. ஆனா என்னோட போட்டோ போட்டு எனக்குன்னு ஒரு டயலாக் எழுதி ஃபர்ஸ்ட் கொடுத்தது இதுதான். ஸோ இதை என்னால மறக்க முடியாது. நம்ம சமரங்கபுரம் கொம்பு வச்ச சிங்கம் கலைவாணன்ட்டு இருந்து நீங்க ஒரு மறக்க முடியாத கிஃப்ட் வாங்கிட்டீங்க. அதே மாதிரி நம்ம தாய்க்குளம், நீங்க நிறைய ஊருக்கு ஆட போறீங்க, அங்க தாய்க்குளம் இருக்கும். தாய்க்குளத்துல இருந்து பெண்கள், அவங்கள்ட்ட இருந்து நீங்க மறக்க முடியாத கிஃப்டா என்ன வாங்கியிருக்கீங்க? அதை பத்தின ஒரு சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ஆதரவு, அவங்களோட அன்பு, அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட்.
தெளிவாக டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஆட போகிற ஊரில் ஃபஸ்ட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு ரூமு கூட கொடுக்க மாட்டாங்க. மாட்டு தொழுவுலையும் வெளியில் உட்காந்து அப்படி பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எப்படி அப்படின்னா சுஜி அப்படிங்கிற ஒரு நேம் வெளியில் வந்ததும் சுஜி அக்காவை என் வீட்டில் அவங்க பெட்ரூம் கொடுப்பாங்க. என் பெட்ரூமில் வந்து பண்ணுங்க, கடையில் சாப்பாடு ஊருக்காரங்க கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாலும் எதுக்கு வேண்டாம், நான் வீட்டில் சமைச்சு கொடுக்குறேன், தோசை வச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். இன்னொன்று எப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஆடிட்டு இருக்கும்போது ஆடி முடிச்சுட்டு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய கேர்ள்ஸை சொல்கிறேன், எல்லாருமே அக்கா சூப்பராக ஆடுறீங்க அப்படின்ட்டு ஓடி வந்து ஹக் பண்ணி கன்னத்தில் முத்தம் கொடுக்கறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மருத்துவ முத்தம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, ஆனந்த கண்ணீரே வந்துடும் எங்க கண்ணில் இருந்து அந்த மாதிரி. அது அதுக்கெல்லாம் காரணம் உங்களோட டான்ஸ். கண்டிப்பா நீங்கள் உயராக நினச்ச டான்ஸ் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரசிகர்களையும் இன்னைக்கு சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ கலை வாழ வேண்டும், அந்த கலையை நீங்கள் வாழ வைக்க வேண்டும். கண்டிப்பா. உங்களுடைய குடும்பத்துடைய நபர்கள் அவங்கள பற்றி சொல்லுங்கள். என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி தான். ரொம்ப பெரிய ஃபேமிலின்னு சொல்ல முடியாது. ஓகே, நார்மல் எங்களுக்குள்ளே நாங்கள் சப்போர்ட்டிவாக இருந்துக்கிடுவோம். எனக்கு ரொம்ப எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் நாங்கள் 4 பேர், நான் 4வது, ஃபஸ்ட்டு 2 அக்கா, அப்புறம் அண்ணன், அப்புறம் நான், அப்புறம் எங்கள் சித்தி பிள்ளைங்க இருக்காங்க. எங்கள் சித்தி பிள்ளைங்க நான் சொல்லியிருப்பேன் டேட்டு கூட ராம், எங்கள் ராம்லாம் எனக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பான். இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டே எங்கள் அக்கா தான். 2 பேரும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவ். எனக்கு என்னது பண்ணாலும் ஓகே நீ ஃபீல் பண்ணது, எனக்கு ஒரு ஃபினான்சியல் ப்ராப்ளமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஓகே நீ பயப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு என்கரேஜ். நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறேன் அப்படின்னா என் வீட்டுக்காரர் எப்படி ஒரு காரணமோ அதே மாதிரி எங்கள் அக்கா அந்த மாதிரின்னு சொல்லலாம். உங்களுடைய 2 சகோதரிகள்? ஆமாம், 2 சகோதரிகள். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அக்கா வீட்டுக்காரும் அப்படிதான். எங்கள் அக்காளுக்கு 2 அக்கா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு 2 குழந்தைங்க, சின்ன அக்காவுக்கு 1 குழந்தை. அது எங்கள் அத்தானுக்கு எப்படி 3 பிள்ளைகளோ அதே மாதிரி நானும் 4வது ஒரு பிள்ளை. என் வீட்டுக்கார ஃபேமிலியும் அப்படிதான். அவங்க என்கிட்ட பேசி பழகி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னோட நான் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. கண்டிப்பாக நடக்கும். இந்த ராம் அப்படிங்கிற அந்த டேட்டூவோட ரகசியம் என்ன? ராமுங்கிற டேட்டூ எங்கள் ராம வந்து எனக்கு வந்து எங்கள் சித்தி பையன் தான். பட் இருந்தாலும் எனக்கு என் கூட பிறந்த அண்ணன் என்னென்ன செய்வானோ எல்லாமே அவன் எனக்கு செய்வான். அவன் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவன் எங்கே நின்னாலும், அவன் வேலையிலே இருந்தாலும் எனக்கு இது ஒன்று வேணும் அப்படின்னாக்கி ஒன்று என் வீட்டுக்கார்ட்ட கேட்பேன். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று ஆள் அப்படின்னாக்கி ராம் தான். அவன் எங்கே இருந்தாலும் எனக்கு உடனே வாங்கி கொண்டு கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன்றுன்னா துடிச்சிருவான். ரொம்ப பாசமாக இருப்பான். ஒரு திருநங்கை அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி மாறி எங்கள் வீட்டில் எல்லாருமே அவாய்ட் பண்ணாங்க, இப்போ சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் ராமுட்டை நான் அவாய்ட் பண்ணவே இல்லை, எப்போவுமே அவாய்ட் பண்ணல. பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. உங்கள் சித்தி பையன்? எங்கள் சித்தி பையன். உங்கள் தம்பி? அது ஒரு கலந்து ஃபோட்டோவில் அவன், 2 ஃபோட்டோலேயே அவன் தான். அவர் நம்ம செண்டமனாடி வரலாம் நம்ம முத்தண்ணங்க டீமில். இந்த சைடு வேற ஒன்றும் வேணாம், கடைசி வரைக்கும் நீ கூட இருந்த 100%. தெய்வ நம்பிக்கை சுஜிக்கு எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குது? அதை நான் இப்போ ஒரு வீடியோவில் குலசேகரப்பட்டினம் அந்த முத்தாரம்மன் கோயில் வீடியோவில் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு அந்த நீங்கள் அருள் ஆடின அந்த வீடியோஸ். அது எப்படி தெய்வ நம்பிக்கை எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, அதை பற்றின பிரச்சனை? எனக்கு தெய்வ நம்பிக்கை அதிகமாகவே உண்டு, சாமி நம்பிக்கை அப்படிங்கிறது. ஏன்னா நான் அதை உணர்ந்திருக்கேன். சாமி, நான் ஒரு கஷ்டத்தில் சாமி நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இவ்வளோக்குள்ளே இருக்கே சாமிகிட்ட ஒரு 10,000 ரூபா கேளேன், சாமிகிட்ட ஒரு உனக்கு அதை வேணும் இது வேணும் கேளேன். சாமி எதையுமே டைரெக்டாக வந்து கொடுக்காது, அது கூட வழியை தான் ஏற்படுத்தி விட, நம்ம தான் அந்த வழியில் போய் அதை அடைஞ்சிக்கணும். அப்படிங்கிற நிறைய கஷ்டத்தில் நிறைய துன்பத்தில் நான் சாமி வேண்டியிருக்கேன். என்னோட ஃபேவரட் முருகர், திருச்செந்தூர் முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று இப்படி எல்லா சாமியுமே பிடிக்கும், என்னோட ஃபேவர்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய ஒரு கஷ்டத்தில் எனக்கு நான் சாமி முன்னாடி நின்று கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் எனக்கு அது அப்படி எந்தால போச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீலாக. சமையல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணுவேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுவேன். என்ன சமையல் ரொம்ப, எந்த ஃபுட் ரொம்ப விரும்பி சமைப்பீங்க? அது உங்கள் கணவர் வந்து எது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாப்புல, எது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? என் வீட்டுக்காரு நான் என்ன பண்ணாலுமே குறை சொல்ல மாட்டாங்க. நான் ரொம்பலாம் நல்லா சமைக்க மாட்டேன், ஏதோ தெரிஞ்ச அளவு சமைப்பேன். ஆனால் நான் என்ன சமைச்சாலும் உப்பு இல்லைனாலும் சரி, உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, காரமே இல்லைனாலும் சரி, காரம் ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, நல்லா இருக்குமா அப்படி அந்த ஒரு வார்த்தை தான். கணவர் எல்லாருக்கும் நான் அது நல்லா நான் சாப்பிட்டேன்னா தான் அது நல்லா இல்லை அப்படின்ட்டு தெரியும். நான் நல்லா இல்லைன்னா அக்கா வீட்டில் வேணா போய் ஏதாவது எடுத்துட்டோம் அப்படின்னாலும் கூட வேணா இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க.
இதே மாதிரி கணவர் அனைவருக்கும் அமைய வேண்டும். கண்டிப்பா அமையும். ஆரம்ப காலத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க திருமணத்தின் போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்கீங்க. இப்போ அந்த ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு இது பார்த்துருக்கீங்க. அந்த சக்ஸஸில் நீங்கள் என்னென்னா சாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் சாதனையை பற்றி சொல்லுங்கள். என்னோட சக்ஸஸ் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் தான் இருந்தேன் வள்ளியூரில். வாடகை 3000 4000 வாடகை கொடுத்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் தான் எங்கள் அப்பா எல்லாருமே என்னை வந்து ஓகே நீ அங்கேயே இரு, என்னை பற்றி கண்டுக்கவே இல்லை. நான் சொன்னேன்ல எங்கள் அக்கா 2 பேர் இருக்காங்கன்ட்டு. எங்கள் அக்கா தான் நீ எதுக்கு இவ்வளோ இப்படி வாடகை கொடுத்துட்ருக்க வா. எங்கள் அக்கா ஆல்ரெடி எடுத்து போட்டிருந்த இடம் தான் இது, நான் இப்போ வீடு கட்டியிருக்குது. அவங்க தான் அந்த இடத்த கொடுத்தாங்க, நீ கட்டு தைரியமாக கட்டு. நான் அப்புறம் கூட எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, அக்கா ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா நீ அப்பாட்ட வேணா கேட்டுப்பாரு அப்படி சொன்னாங்க. அப்போ கூட எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா உன்னை நம்பி நான் தர முடியாது, ஃபஸ்ட்டு நான் முன்னாடி இருந்த ஸ்டேஜை பார்த்து உன்னை நம்பி நான் தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தைரியமாக எங்கள் அக்கா மாதிரி நீ தைரியமாக கட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று எப்படின்னா, நான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன். என் வீட்டுக்காரை பற்றி யாருக்குமே நான் மேரேஜ் பண்ண புதுசில் தெரியாத பட்சம் கூட எங்கள் அப்பா கூட என்ன நினச்சாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா எங்களுக்கு நாங்கள் 2 ஆம்பளை பசங்க 2 பேர்த்துக்குமே தனித்தனி இடம் வீடெல்லாம் வாங்கி போட்டிருந்தாங்க. இருந்துமே அது எங்கள் அப்பா எங்களுக்கு தரலை. அவங்களுக்கு என்ன நினச்சாங்களோ என்னன்னு தெரில, ஆனால் தரலை. எங்கள் அக்கா தான் நீ வா. நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணதுமே எங்கள் அக்கா தான். நீ வா தைரியமாக வா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்துட்டு நீ பயப்படாத, நீ இடம் இருக்கலாம், நீ தைரியமாக வீடு கட்டு அப்படின்ட்டு அவங்க இடத்த கொடுத்து அக்கா கொடுப்பாங்க. அக்காவோட ஹஸ்பண்ட் கொடுக்கணுமே. அதான் நான் சொன்னேன்ல எங்கள் அத்தான் இன்னொரு அப்பா மாதிரி எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். ரொம்ப நன்றி.